ராஜசூயத்தை பத்தி சொன்னாள். ராஜசூயம் நடந்து அவருடைய ஸ்நானங்கள்லாம் நடந்தது. ஒரு சிசுபால வதம் ஏற்பட்டது. சில உத்பாதங்கள் ஏற்பட்டதா. உத்பாதம்னா வால் நட்சத்திரம் வந்து இடி இடிக்கிறது, பெருங்காத்து அடிக்கிறது, இப்படி சில அபசகுணங்கள் ஏற்பட்டுதான். இந்த அபசகுணத்தினுடைய பலம் சிசுபாலவதம்னு தர்மபுத்திரன் நினைச்சுக்கிண்டு வியாசரை கூப்பிட்டு காட்டாள். ஏதோ சில அபசகுணங்கள் ஏற்பட்டது, அதனுடைய பலம் சிசுபாலனை கொன்னதுன்னு நினைச்சான். இதோட என் கஷ்டம் நீங்கி போச்சா? ஏன்னா ஒரு பெரிய மகாயாகம் பண்ணி ஒருத்தனை போய் வதம் பண்ண முடியாது நேர்ந்திருக்கேன், இதோட போயிட்டா என்னான்னு காட்டாள். வியாசர் சொன்னால் என்ன கேட்டுட்டே எனக்கு வருங்காலம் தெரியும், நான் ஒளிச்சு பேச முடியாது, நிஜத்தை சொல்லி பெறேன். என்ன நாள் த்ரயோதச சமாராஜன்னே உத்தாதானாம் பலம் மஹதே. நம்ம 13 வருஷத்துக்கு இதனுடைய பலம் தொடர்ந்து நிற்கும் நாள். அஷ்டகிரக யோகத்தின் போது பேப்பர்ல எல்லாம் எழுதியிருந்தோம். நாங்கள்லாம் நேரு கூட சொன்னார், இன்னைக்கு என்ன பண்ணிட்டுதுன்னு கேட்டார். அஷ்டகிரகம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டுதுன்னு கேட்டார். அவர் நல்லவரவர், ரொம்ப நல்ல மனுஷர், உள்ளம் குழந்தை மாதிரி அவர். அன்னைக்கு ஒரு புயல் அடிச்சிருக்கு எங்க ஊர்ல எல்லாம். அன்னைக்கு 48 கலகம் வச்சு எங்க பெரியவாள் சமாதியில நாங்கெல்லாம் ஜபஹோமம் பண்ணோம். அதே தினத்துல அந்த புயல் இன்னும் கொஞ்சம் கூட அடிச்சிருந்ததுன்னா எல்லா ஊரும் போயிருக்கும். நாகப்பட்டினம் சமுத்திரம் பொங்கி நின்று போச்சு. அன்னைக்கு பண்ணும்னு அர்த்தம் இல்லை, 13 வருஷம் அதனுடைய வேகம் இருக்கும். அந்த வேகங்கள்லாம் தான் இப்போ பஞ்சகிரக யோகம் கும்ப மாசத்துல, ஷட்கிரக யோகம் ஆடி மாசத்துல, இந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் ஜபஹோமம் பண்ற பெரியவாளை தவிர வேற வழி இல்லவே இல்லை. அதனாலதான் ஏதாவது நல்ல காரியங்களே அந்தந்த சந்தர்ப்பங்கள அப்படி எப்படி செஞ்சுட்டு இருக்கணும். எல்லாராலையும் ஜபஹோமம் பண்ண முடியாது. அர்த்தத்தால சீலவாள் சில பேர், சரீரத்தால சீலவாள் சில பேர்கள், வாக்குனால சப்த பலத்தினால மந்திர பலத்தினால சீலவாள் பல பேர்கள். அப்படி ஏதாவது நல்ல காரியம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய காலம் இது. 13 வருஷம் இதனுடைய வேகம் இருக்கும் நாள். என்ன பண்ணும்னு கேட்டாள் தர்மபுத்திரர். சர்வக்ஷத்ர விநாசாய க்ஷத்ரிய ஜாதி அடியோட அழிச்சுவிடும். அப்படியா? இது யாராலே ஒன்ன காரணமா வச்சிருந்தார் தர்மபுத்திரரை. ஸ்வாமேகம் காரணம் கிருத்வா 13 வருஷமானதே உம்மக்காலம் காரணமாக வச்சு க்ஷத்ரிய ஜாதியில் அழிக்க போறது. ஸ்வாமேவ காரணம் கிருத்வா சிவம் க்ஷத்ரம் கூட்டம் கூட்டமா சங்காத மரணம் ஏற்பட போறதுன்னாள். பெரிய கூட்டம் கூட்டமா போறதுங்கிறதா இந்த உத்பாத பலம். ஆமா, பிளேன்ல போயிட்டான், 53 பேர் போயிட்டான், 68 பேர் போயிட்டாங்கிற மாதிரி இது சங்காத மரணம் சொல்றது. ரயில் விழுந்துட்டு போயிட்டாங்களா? என்ன பண்றது? அப்புறம் ஏப்ரல் மாசம் ரயில்ல வந்துட்டு இருக்கோம் நாங்களா. பஸ் கிளாஸ்ல நான் இருக்கேன், முன்னாடி குழந்தைகள்லாம் 3 காரேஜில் இருக்காள். 3 காரேஜும் சூழ்சூழா போயிட்டு பம்பாயில இருந்து வரப்போகுது. ஆரம்பர 11 மணில இருந்து ராத்திரி 12 மணி மட்டும். நல்லபடியா இவா மேல ஒரு அடிபடல. இதுதான் ஈஸ்வரனுடைய இது. அந்த 3 காரேஜும் போயிட்டு வேற காரேஜ் அப்புறம் கொண்டு வந்தா, என் காரேஜ் மட்டும் அடிபடல. இதுவும் இல்லைன்னா என்னையும் கீழே இறங்கி வேற வண்டியில் வரும். இல்லையா அடிபட்டு இருந்தா போயிருக்க வேண்டியதா. இதெல்லாம் உட்பாதங்கள். இது எல்லாத்தையும் நினைச்சுதான் பயந்து நல்ல காரியங்கள் பண்ணணும்னு அங்கங்க அப்படி எப்படி பேப்பர்கள் எல்லாம் எழுதி பாராயணங்கள் அங்கங்க நடக்கட்டும், ஜபஹோமங்கள் நடக்கட்டும், சுவாமி சந்திசையில் வேத பாராயணம் நடக்கட்டும், அப்படி எல்லாம் சொல்லி பேப்பர்கள் எல்லாம் கூட எழுதிட்டு இருக்கோம். என்ன எழுதினா ஏதோ சில பேர் பண்றாள். நமக்கு அழுத்து போடுறது. எத்தனை தடவை சொல்றது இதை பத்தி? அழுத்து கூட தட்டி போயிடுறது. செய்யறவா எத்தனை பேர் இருக்காள்னு வருத்தம் கூட உண்டாயிடுறது. நடத்துறவாள் ஆரோ அப்ராமணாள்னு சில பேர் தூத்துக்குடியிலேருந்து எழுதி காக்குறாள். இந்த மந்திரங்கள்லாம் எழுதிருக்க இது எங்க இருக்கு, நாங்க படிக்கலாமா? அவளுக்கு இருக்கிற ஸ்ரத்தையை பாருங்க. எத்தனை பேர் எழுதி காக்குறாள். அப்புறம் அவளுக்கு எழுதினேன் உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் வேணும். அவாதான் இதை படிக்கலாம். நீங்க இவ்வளவு உங்களுக்கு ஆசை இருக்கே, நீங்க க்ஷேமமா இருப்பீங்கன்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி எழுதினேன். ஏன்னா சாஸ்திரத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ அதுக்கு மூடி நாம் காரியம் செய்ய முடியலையோ இல்லையோ. அதோட கூட வேதம் என்னவா இருக்குன்னா 3 தலைமுறை வேதம் விட்டு போச்சுன்னா அப்புறம் 4வது தலைமுறையில வரவே வராது. இந்த 3 தலைமுறையில அப்படி இருக்கணும். அந்தந்த ரத்தத்துக்கு தான் அது முடியுது. தையக்கடை வீட்டுக்காரன் தையல் தேய்க்கிறவங்க வீட்டு பையனே 100 ஊசியை கொடுத்து ஒரு கண்டை கொடுத்து கோருன்னா நாக்கில ஒரு அடி அடிச்சு 1 செகண்ட்ல 100 ஊசியும் போத்துப்படுறான். நம்ம கையில ஒண்ணு கொடுத்தா நம்ம கையில குத்திக்கிறோம். கண்ணாடி போட்டுக்கிட்டு நமக்கு எது காதுன்னு தெரியல, எது நுனின்னு தெரியல, நம்ம முழிக்கிறோம். அவங்க இருக்குன்னு அந்த வேலை செய்யறான். அது மாதிரி தான் அந்தந்த குடும்பத்துல செய்ய அந்தந்த காரியங்கள் நல்லா இருக்கும். இதனால மிந்தி வித்தைக்கு பணம் செலவழிக்கிறது இல்லை நம்ம தேசத்துல. இப்ப சொத்து முழுக்க காலேஜில் போறது, படிப்புல செலவழிஞ்சிட்டு இருக்கு.
அப்படி பிச்சை வாங்கி சாப்பிட்டு குருகுலத்துல போய் வித்யாபியாசம் பண்ணின்னு வந்த தேசம். இப்போ படிப்புனால ஏழை குடும்பம், பிரபுக்களுடைய குடும்பம் எல்லாம் வேணா போகுது. அப்புறம் இவன் சம்பாதிக்கிறது அப்புறம் இருக்கு. முதல்ல தெரியுது, நஷ்டம் தெரியுது. அப்புறம் இனிமேல் லாபம் என்ன வர போறதோ, இவன் செலவழிச்ச பணத்தினுடைய வட்டி வருதா என்னன்னு கூட புரியல. அப்படி சில பையன்கள் அப்படி கூட ஆயிடலாம். ஆகினாலே நம்ம பெரியவாள் செஞ்சுட்டு வந்த மார்க்கங்கள் எல்லாம் தவறி செஞ்சுள்ள ரொம்ப சரியா செஞ்சிருக்காள். அது இப்போ புரியல. சர்வக்ஷத்திர ஜாதியும் அழுகி போயிட போறது ஒன்ன நிமித்தமா வச்சுக்கிட்டு சொன்னாள். அது என்னன்னா, அதுக்கு என்ன காரணம்னா, 2 காரணம்னா, துரியோதனம் பண்ற தவறுனாலையும் பீமன் அர்ஜுனன் இவாளுடைய பலத்தினாலையும் அழிய போறது. துரியோபராபராதேன பீமார்ஜுன பலேன துரியோதனாபராதேன பீமார்ஜுன பலேன 2 காரணமாக இருந்து அழிட போறதுன்னா